கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக IS அமைப்பின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் IS என்ற அமைப்பு ஈராக், சிரியா உள்ளிட்ட பகுதிகளில் பெரிய அளவில் வன்முறையை நடத்தியது. தீவிர மதவாதிகளாக அறியப்படும் இந்த அமைப்பு ஈரான், சிரியா பகுதிகளில் ஏராளமான பகுதிகளை கைப்பற்றியதோடு ஏராளமானோரை படுகொலை செய்தது. ஒரு கட்டத்தில் இதனை அடக்க அமெரிக்கா, துருக்கி உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஒன்று திரண்டு IS அமைப்பின் மீது தாக்குதல் நடத்தி அதன் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை ஒவ்வொன்றாக மீட்டெடுத்தது. இதன் காரணமாக மத்திய கிழக்கு பகுதியில் IS அதன் வலிமையை இழந்தது. எனினும் IS அமைப்பின் கிளைகள் வடக்கு ஆப்பிரிக்கா பகுதியில் தற்போது வலிமை பெற்றுள்ளது. குறிப்பாக நைஜீரியா, மாலி, சூடான் போன்ற நாடுகளில் IS அமைப்பு ராணுவத்தினர் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருவதோடு கிறிஸ்தவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தி வருகிறது. அந்த வகையில் கடந்த மாதம் நைஜீரியாவில் சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் மீது IS அமைப்பு தொடர்ந்து பல்வேறு தாக்குதல்களை நடத்தியது. இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நைஜீரியா அரசோடு இணைந்து IS அமைப்பின் நிலைகள் மீது அமெரிக்க ராணுவம் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப், அப்பாவி கிறிஸ்தவர்களை கொன்று வரும் IS தீவிரவாதிகள் மீது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் கொடிய தாக்குதலுக்கு தான் உத்தரவிட்டதாக கூறியுள்ளார். இந்த தாக்குதலில் ஏராளமான IS தீவிரவாதிகள் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்காவின் ஆப்பிரிக்க கட்டளை பிரிவு கூறியுள்ளது. அதிலும் கிறிஸ்துமஸ் தினமான டிசம்பர் 25ஆம் தேதி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது.